2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுக தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரு ஒற்றை கேள்விதான் தொக்கி நிக்குது. அதாவது அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்குமா இல்ல பாஜக கூட கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற கேள்விதான். ஏன் அப்படின்னா பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக விலகிட்டு மறுபடியும் பாஜக கூட்டணியில இணைந்து போது சென்னையில நடைபெற்ற நிகழ்ச்சியில அமித்ஷா என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த முறை பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், இதுல பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில பாஜகவும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இதுக்கு பாத்தீங்கன்னா கடும் அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு அதிமுக தொண்டர்களும் சரி, அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்குமே கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி, அந்த அதிர்ச்சி எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லாம இல்ல, அவரும் அதிர்ச்சி அடைஞ்சாரு. அதனால என்ன பண்ணாருன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அதிமுக வெற்றி தனிப்பெரும்பான்மையோட வெற்றி அமைக்க பெறும், அதனால இதுல எந்த சந்தேகமும் இல்ல, கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கே இடம் இல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அதிமுக பாத்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெற்று தனித்திய ஆட்சி அமைக்கும், அரசு கூட்டணி அரசா இருக்கும் மொழிய ஆட்சி கூட்டணி ஆட்சியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நூதன விளக்கத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரு. ஆனாலும் அமித்ஷா விட்டபாடு இல்ல, எங்க ஒரு போற இடம் வர்ற இடம் பேட்டிகள் கொடுக்கறது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு தொடர்ச்சியா சொல்லிட்டு வராரு. அதுவும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதுக்கும் ஒவ்வொரு முறையும் டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்ல கூட்டணி அரசு தான் அமையும், கூட்டணி ஆட்சி அமையாது, நாங்க தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெற்று ஆட்சி அமர்வோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வராரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் கடந்த சில 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா, அமித்ஷா சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமையும், பாஜக அந்த கூட்ட ஆட்சியில இடம் பிடிக்கும். 2026 நம்மளுக்கு ஒரு பெரிய முக்கியம் இல்ல, 2029 தான் முக்கியம். ஆனாலும் 2026ல என்ன பண்ணணும் என்ன விஷயம்லாம் அமித்ஷா எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. எப்படியா இருந்தாலும் இந்த முறை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான கூட்டணி அமையும் அப்படிங்கிறாரு. அதுக்கு முன்னாடி அமித்ஷா என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சரா இருப்பாரு, ஆனா அந்த ஆட்சியில நாங்களும் பங்கு பெறுவோம், அதாவது பாஜக எம்எல்ஏக்களும் சில பேர் அமைச்சர்களா ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லியிருந்தாரு. அதுக்கு அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு. இதுக்கு எதிர்ப்பெல்லாம் சமாளிச்சு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா என்ன சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்படின்னா, இல்ல நாங்க கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல, கூட்டணி அரசுனா அமைக்கும், கூட்டணி ஆட்சிக்கே இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வராரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அமித்ஷா மறுபடியும் பாத்தீங்கன்னா கேரளாவில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல போயிட்டு என்ன பேசியிருக்காருன்னா இதே தான் பேசியிருக்காரு. கேரளாவில் போயிட்டு என் தமிழ்நாட்டை பத்தி பேசினாரு அப்படின்னு பார்த்தோன்னா அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ரெண்டுமே தேசிய கட்சிகள், இந்த கட்சிகள் இங்க ஆட்சி பிடிச்சி எல்லாமே பண்றாங்க. ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க, அது இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. நாங்களும் தென்னிந்தியாவில் குறிப்பா கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல நாங்களும் ஆட்சி அமைப்போம் கூடிய விரைவில். கண்டிப்பா 2026ல தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொன்னார். அது கூட்டணி ஆட்சி மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையிலான கூட்டணியில நாங்க இடம் பிடிச்சிருக்கோம், அந்த கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சரா இருப்பாரு, நாங்களும் அந்த ஆட்சியில பங்கு பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அமித்ஷா இது பண்ணியிருக்காரு. இதுக்கு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தரப்பு நிர்வாகிகளும் தொடர்ச்சியா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல அமித்ஷா இந்த மாதிரி ஒரு கருத்தை தொடர்ச்சியா பேசுறது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலின் போது தொகுதிகளை பங்கிடுறதுல ஒரு நூதனமான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாரு. அதாவது கடந்த மாநில மக்களவை தேர்தலில், அதாவது லோக்சபா எலெக்ஷன் போது அதிமுக 20.5% வாக்குகளை பெற்றாங்க. பாஜக அதுல பாதிக்கும் கொஞ்சம் மேல, அதாவது 20% அதிமுக பெற்றாங்க, பாஜக 10% இல்ல 11.2% வாக்கு, அதாவது பாதிக்கும் கொஞ்சம் மேல வாக்குகளை பிடிச்சாங்க. அதாவது குறிப்பா பார்த்தோம்னா அதிமுக 2 இடங்கள்ல வெற்றி பெறுது அப்படின்னா அந்த இடத்துல பாஜக ஒரு இடத்துல வெற்றி பெற அளவுக்கான வாக்கு சதவீதம், அதாவது வெற்றி அந்த அளவுக்கு பெறல, ஆனா அந்த வாக்கு சதவீதம் அந்த மாதிரி இருக்குது. பாஜக 20%, இது அதிமுக 20%, பாஜக 11% அப்படின்னு வாக்கு பெற்றிருக்கு. அது அடிப்படையில சீட் ஷேரிங் கேட்கலாம், எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் பண்ணலாம். அதாவது 2 சீட்டு அதிமுக எடுத்துக்கிட்டாங்கன்னா 1 சீட்டு பாஜக கொடுக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு 120 சீட்ல போட்டிடுறாங்க அப்படின்னா அப்ப பாஜகவுக்கு குறைந்தபட்சம் 60 சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத டிமாண்ட் பண்றதுக்கு தான் அமித்ஷா அந்த மாதிரி தொடர்ச்சியா இது பண்ணிட்டு இருக்காரு.
சப்போஸ் நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு சீட்டு இவ்வளவு சீட்டு கொடுங்க, அப்பதான் நாங்க இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டும் விதமா தான் இந்த விஷயத்த தொடர்ச்சி அமித்ஷா பேசிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல பாத்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பேசுனது ரொம்ப சர்ச்சையா இருக்கு, ரொம்ப கடுப்புல இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது இப்படி தொடர்ச்சியா அந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்க நேரத்துல இது எந்த அளவுக்கு தேர்தலின் போது கை கொடுக்கும் அப்படிங்கறது தெரியல. இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இருக்கிற அந்த மறைமுக மோதல் தேர்தலின் போது தோல்வியை தான் எதிரொலிக்க. அதனால ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சில அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது அமித்ஷாவும் கடைபிடிச்ச மாதிரி இல்ல, எடப்பாடி பழனிசாமியும் இது நம்ம கடைபிடிச்ச மாதிரி இல்ல. ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வராம இவர் ஒண்ணு பேச அதுக்கு இவர் விளக்கம் கொடுக்கறாரு, இப்படி போயிட்டு இருக்குது. இது 2026 தேர்தல் வரைக்கும் நீண்டுச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணி கரை சேருமா சேராதா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.